அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு எஃப்எம் சமையல். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி வாழைக்காய் பஜ்ஜி, தேங்காய் சட்னி, வாழைக்காய் கறி சகருக்கு எல்லாம் செய்ய போகிறேன். வீடியோவை பார்த்துருவோம். இப்போ வாழைக்காய் பஜ்ஜிக்கு கடல மாவு 1 கப்பு, 1/4 கப்பு அரிசி மாவு, ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு 2.5 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள், 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள் போட்டுக்கின்னு, சால்ட்டு உப்பு ஒரு டீஸ்பூன், 1/4 டீஸ்பூன் பெருங்காயத்தூள் போட்டு நல்லா தண்ணி விட்டு நல்லா மிக்ஸ் பண்ணு. கெட்டித்தன்மையாக மிக்ஸ் பண்ணு. எந்த ஒரு சமையலும் கைப்பக்குவம் வந்துட்டாலே கலக்கிடலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த கைப்பக்குவமான முறையில் நம்ம எந்த ஒரு சமையலும் செய்திடணும். இது தண்ணி ஆயிட்டாக்கா சொதப்பிடும். வாழைக்காய் பஜ்ஜி வரவே வராது, உப்பெல்லாம் வராது. அதனால் கெட்டித்தன்மையான, ரொம்ப கெட்டித்தன்மையாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப தண்ணியாகவும் இருக்கக்கூடாது. மீடியமான முறையில் கொஞ்சம் ஓரளவுக்கு கெட்டித்தன்மையாக இருக்குன்னு. இதுக்கு நான் 4 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் காய்ச்சி ஊற்றிருக்கேன். ஏன்னாக்கா அந்த பஜ்ஜி முறுவலாக சாப்பிட்டா இருக்கும். இதுக்கு சட்னி தேங்காய் சட்னி செய்திடுவோம். அரை மூடி அளவுக்கு தேங்காய் துருவல் போட்டிருக்கேன். 1/4 கப்பு அளவுக்கு பொட்டுக்கடலை, 3 பச்சை மிளகா, ஒரு சிறிய துண்டு இஞ்சி, கொஞ்சமாக உப்பு போட்டுங்க. ரொம்ப அதிகமாக உப்பு போட்டுறாதீங்க. கொஞ்சமாக தேவையான அளவு மட்டும் உப்பு போட்டுக்கோங்க. போட்டுட்டு கொரகொரப்பு தன்மையில் அரைச்சிட்டு வரணும். கொரகொரப்பானா ரொம்ப கொரகொரப்பாக இல்லை, ஓரளவுக்கு கொரகொரப்பாக, ரொம்ப பட்டு போல் ஆகிடக்கூடாது இந்த சட்னி. இந்த பஜ்ஜியோட அந்த வடைக்கு பஜ்ஜிக்கெலாம் இந்த தேங்காய் சட்னி இருந்தால் சூப்பராக இருக்குங்க. தொட்டு சாப்பிடும் போது ஆஹா, அவ்வளோ ருசியாக இருக்கும். ருசித்து ரசித்து சாப்பிட்ணுன்னு சொல்லுவோம் அடிக்கடி. எனக்கு ரொம்ப பிடிக்கும் அது. இப்போ அதை ஒரு 1/2 கப் அளவுக்கு தண்ணி விட்டு நல்லா ஒரு சின்னதாக ஒரு தாளிப்பு கொடுத்துருவோம். நான் காய்ந்த மிளகாயெல்லாம் போடல, காரத்தன்மையாக இருக்கும். நோன்பு நேரத்தில் காரம் ரொம்ப எடுத்துக்க வேணாம் அப்படின்ட்டு 2 டீஸ்பூன் அடுப்பு ஆன் பண்ணி ஒரு கடாயில் கடுகு போட்டு கருவேப்பிலை போட்டு தாளிப்பு கொடுத்துட்டேன். நல்லா கலந்து விட்டுட்டு, அதுக்கு முன்னாடி பஜ்ஜி போடுறதுக்கு முன்னாடி ஒரு சின்னதாக ஒரு வாசகம். அடுப்பு ஆன் பண்ணி ஒரு கடாயில் எண்ணெய் வச்சு நல்லா சூடு வந்தோடனே நம்ம பஜ்ஜி பொரித்து எடுத்துருவோம். செய்கின்ற தர்மம் இரகசியமானதாக இருந்தால் நிழலே இல்லாத அந்த மறுமை நாளில் அல்லாஹ்வுடைய அர்ஷ் அந்த நல்ல அடியார்களுக்கு நிழல் கொடுக்கும். வலது கைக்கு கொடுக்கறது இடது கைக்கு தெரியக்கூடாதுன்னு சொல்லிட்டு என் கணவர் அடிக்கடி சொல்லுவாங்க. தர்மம் செய்கிறது, நம்ம தர்மம் செய்தால் ரகசியமானதாக இருக்குன்னு பெருமை அடிச்சுக்கக்கூடாது. நான் இது கொடுத்தேன் இவங்களுக்கு சில பேர் சொல்லுவாங்க, அதனால் அதை சொல்கிறேன். அதனால் பெருமையாக நம்ம பேசிடக்கூடாது. பஜ்ஜி சுட்டாச்சு, நல்லா முறுவலாக நல்லா இருக்குது. அந்த சட்னியும் ரெடி ஆகிட்டாங்க. இப்போ வாழைக்காய் கறிக்கு இது மட்டன் சிக்கன்லாம் தோற்று போயிடாங்க, அந்த அளவுக்கு சூப்பராக இருக்கும். இதே மாதிரி செய்து பாருங்கள். மிளகு 1 டீஸ்பூன், ஜீரகம் 1 டீஸ்பூன், ஒரு மிக்சி ஜார் எடுத்துக்கின்னு பெருஞ்சீரகம் 1 டீஸ்பூன், ஒரு மீடியமான சின்னதாக வெங்காயம், ஒரு பச்சை மிளகாய் போட்டு, பூண்டு 1 எடுத்து உரிச்சிக்கின்னு 1 உரிச்சிட்டு போட்டு நல்லா கொரப்பாக அரைச்சிக்கணும். நைஸாக அரைச்சிடாதீங்க, கொரப்பாக அரைச்சிக்கணும். அரைச்சி தட்டில் மாற்றிக்கிறேன். இப்போ தாளிப்பு கொடுத்துருவோம். சூப்பராக இருக்கும். 3 வாழைக்காய் எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கேன். நல்லா வாஷ் பண்ணிவிட்டு தண்ணியில் போட்டு வாழைக்காவை கட் பண்ணி வச்சுருக்கேன். சின்னதாக கட் பண்ணிக்கின்னு. இப்போ தாளிப்பு ஒரு கடாய் வச்சுருக்கேன். அடுப்பை ஆன் பண்ணி இந்த உருளைக்கிழங்கு வாழைக்காய்க்கெலாம் நல்லெண்ணெய் இட்டால் தான் சூப்பராக இருக்கும். ஒரு 3 டீஸ்பூன் ஆயில் விட்டுருக்கேன். உளுத்தம்பருப்பு, கடுகும் 1 டீஸ்பூன் அளவு கொடுத்து, பெருங்காயத்தூள் கொஞ்சமாக போட்டு, இந்த கொரப்பாக அரைச்சிருக்கோம் இல்லையா, மிளகு, ஜீரகம், பெருஞ்சீரகம்லாம், பூண்டுலாம், அந்த விழுதியும் போட்டு நல்லா வதக்கிடுங்க. வதக்கிட்டு வாழைக்காவை இதில் போட்டுடணும். போட்டு இதில் 1 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், ஒரு 1/2 டீஸ்பூன் மஞ்சத்தூள், தேவையான அளவு உப்பு போட்டு, இதுக்கு தண்ணி 1/2 கப்பு அளவுக்கு போதுமானதாக இருக்கும். ஏன்னா உருளைக்கிழங்குக்கு கொஞ்சம் ஜாஸ்தியாக எடுக்கும். வாழைக்காய்க்கு குயிக்காக வெந்துடும், சீக்கிரமாக வேகக்கூடியது வாழைக்காய். அதனால் 1/2 கப் அளவுக்கு தண்ணி விட்டு வேக வச்சிருந்தேன். கொஞ்சம் வெந்த உடனே மல்லியும் கருவேப்பிலையும் இதில் பொடிசாக அரிஞ்சு போட்டிருக்கேன். சூப்பராக இருக்குங்க. இது தயிர் சாதத்தோடு சாப்பிடும் போது அருமையாக இருக்கும். இன்றைக்கி நேற்று உள்ள சாம்பார் வச்சுருந்தேன், அது கொஞ்சம் இருந்துச்சு. தயிர் சேர்த்து இந்த வாழைக்காய் கறியை சாப்பிட்டா அப்பாப்பாப்பா அவ்வளோ ருசியாக இருக்கும். செய்து பாருங்கள், சொன்னால் புரியாது, செய்து பாருங்கள். என்னோடய வசனத்தெல்லாம் நான் சொல்கிறேன், அள்ளி விடுறேன், அள்ளிக்கங்கோ. இப்போ எப்போதுமே நம்ம எப்போ காமெடியாக தான் பேசுவாங்க அப்படின்னு சொல்லுவீங்க. அதனால் மல்லி கருவேப்பிலெல்லாம் அரிஞ்சு போட்டுருவோம். எந்த ஒரு சமையலும் கை பக்குவம் தாங்க இருக்குன்னு. கை பக்குவம் இருந்துட்டாலே நமக்கு சமையல் தூள் கிளப்பிடலாம், அடி தூள் தான். அப்படி நம்ம சமையலை கலக்கி விடலாம். இப்போ எல்லாத்தையும் இந்த தண்ணி கொஞ்சம் ட்ரை ஆகணும், அவ்வளோதான்.
கொஞ்சம் வந்து குயிக்காக வந்து ட்ரை ஆகிட்டாலே வந்து அடுப்பை ஆஃப் பண்ணிட வேண்டியது தான். சூப்பரான வாழைக்காய் கறி ரெடி ஆகிட்டாங்க. அருமையாக வந்து தயிர் சாதத்துக்கு நான் வந்து சாம்பாரை ஊற்றிக்கல சகருக்கு. அந்த தயிர் சாதமும் வாழைக்காய் கறியும் தான். அடுத்த சூப்பரான ரெசிபியுடன் உங்களை சந்திக்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும்.